ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு. தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்தும் உத்தரவு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியது அரசின் கொள்கை முடிவு. உயிரிழந்த 41 பேர் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதாலேயே அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். சென்னை கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை ஈஷா சிங். மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் 50க்கு 40 ஹிட்ஸ் எடுத்து பதக்கம் வென்றார். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி தொடர்ந்து 6வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். அவை தொடங்கிய சில நிமிடங்களில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங். நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி அதிருப்தி. பீகாரில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்களை AK-47 துப்பாக்கியால் சுட்ட விவகாரம். துப்பாக்கி சூடு நடத்திய காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். பீகாரில் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு ராகுல் காந்தி கண்டனம். மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக உள்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. தலைமை செயலாளர், தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள விளாத்திக்குளம் MLAவை நேரில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் நலம் விசாரிப்பு. வழக்கு நிலவரம், உடல்நிலை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல். திமுக, அதிமுக MLAக்களை விலைக்கு வாங்குவதுதான் தாவேகாவின் முழுநேர பணி என உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் எதிர்க்கட்சியினரை கைது செய்வதாக புகார். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது அரசின் கொள்கை முடிவு. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசாங்க பணி வழங்கியதற்கு எதிரான வழக்கு விசாரணையில் தமிழக அரசு திட்டவட்டம்.